வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். முயற்சி செய்தாலும் வெற்றி தாமதமாகக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகவும் வலியாக இருந்த ஒன்று, முயற்சி செய்தாலும் பலன் தாமதமாக கிடைப்பதுதான். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நீங்களும் எவ்வளவோ பண்ணி பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ உங்களுடைய கடின உழைப்பு, ஏன் உங்களால் முடிந்த அளவுக்கு எந்த விதமான செயல்கள் செய்யணுமோ, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ, அது அனைத்தையும் நீங்க பண்ணி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதுல உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது தாமதமாக மட்டுமே கிடைக்கும். உடனடியான பலனானது கிடைக்காமல் பல இடங்களில் உங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தைரியத்தையும் நீங்கள் அந்த முயற்சியில் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் அதிலிருந்து பலன் கிடைக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் மிகப்பெரிய ஒரு பயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கும். நீங்கள் மற்றவர்களை விட அதிகமாக உழைத்திருந்தாலும் அந்த உழைப்புக்கான மதிப்பு உடனே உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். இதுதான் உங்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு பயமும் பதட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடும். நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருந்தால் இந்த ஒரு நிலைமைக்கு சென்றுவிடும் என்ற ஒரு பயமும் பதற்றமும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சில மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை இதுவரைக்கும் நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கும். இது ஒரு சில மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்கள். இதனை ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது மேசம் ராசிக்கு பல காலங்களில் சனி பகவானும் அதனுடன் சேர்த்து ராகு போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமாகவே இருந்தது. அதனால தான் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுக்கு பலன் என்பது கிடைக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டிருந்ததாம். இந்த சனியின் கிரகம் கர்ம பலன்களை மிகவும் மெதுவாக வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குமாம். இதனால் எது நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரச்சனைகளை மட்டும் ஏற்படுத்தி கொண்டே இருக்குமாம். அதனால் நீங்கள் எவ்வளவு விரைவாக ஓட முயற்சி செய்தாலும் வாழ்க்கை உங்களுடைய வேகத்தை மெதுவாக்கிவிடும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எதிரான ஒரு பாதையை உங்களுக்குள்ள உருவாக்கி காட்டும். இதனால் நீங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியாது. எவ்வளவு முன்னேறி சென்றாலும் அந்த ஒரு இடத்தில் ஒரு புல் ஸ்டாப் ஆனது நிச்சயமாக வைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அது அப்படியே தடுத்து நிறுத்தப்படும். இதுதான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வேலைக்கு சென்றாலும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்களுக்கு பின்னால் வந்த நபர் உங்களை விட உங்கள் அளவுக்கு 50% கூட வேலை தெரியாத நபர்களுக்கு கூட அந்த ஒரு பதவி உயர்வானது கிடைக்கும். தொழில் தொடங்கினாலும் ஆரம்பத்தில் நஷ்டங்கள் மட்டுமே ஏற்படும். முதல் 2 வருடங்கள் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அதுவரை நீங்கள் அதனை சமாளித்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இரவில் தூங்காமல் சந்தித்த நாட்கள் இவை அனைத்தும் இந்த கிரக நிலைகளின் விளைவாக மட்டுமே ஏற்பட்டதாக இருக்கும். மற்றவர்கள் சிறிய முயற்சிகளில் முன்னேறும் போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி சம்பவங்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறது, இந்த மாதிரி சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நம்பிக்கை வைத்தவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள். இந்த மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இன்னொரு ஆழமான காயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை வைத்தவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள். அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்கள் மற்றும் வேலையிடத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எதிராக கூட நடந்திருக்கலாம். இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக சந்திச்சிருப்பீங்க. இதற்கு காரணமாக இருந்தது ராகு கேதுவின் அச்சு உங்களுடைய வாழ்க்கையில் பலமுறை செயல்பட்டிருக்கும். ராகுவின் கிரகம் மனிதர்களின் உண்மையான முகத்தை தாமதமாக காட்டும். ஆரம்பத்தில் நல்லவராக தோன்றியவர்கள் கூட பின்னால் காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். இதற்காகத்தான் ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு காட்டப்பட்டு அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்று உடனடியாக உங்களுக்கு விளக்குகிறார்கள். இதனைத்தான் ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் யாரையும் சந்தேகப்படாமல் நேர்மையாக நடந்ததால் பலர் அதை பயன்படுத்தி கொண்டு இருப்பார்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்த நல்லதை கூட மறந்து உங்களை குற்றவாளியாக கூட பார்த்த நபர்கள் இன்னமும் உங்கள் பக்கம் இருக்கத்தான் செய்வார்கள். இதெல்லாம் ஏன் நடக்குது என்று உங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் உங்களுடைய கர்ம வினையினால் மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்தாலும் ஜோதிட ரீதியாக இது ஒரு உண்மையான மனிதர்களின் அடையாளம் காணக்கூடிய ஒரு பாடமாக அமைந்திருக்குமாம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் பணம் மற்றும் சொத்து தொடர்பான தடைகள் ஏற்படும். மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பலருக்கும் பணம் சம்பந்தமான ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கும். சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் போவது, திடீர் செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டிருப்பது, சொத்து வாங்க முயற்சித்தாலும் ஏதாவது ஒரு தடையால் அந்த நடக்காமல் அப்படியே போய்விடும். இது போன்ற தடங்கல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவமாகவே நிச்சயமாக இருக்கும். ஜோதிடத்தில் இது பெரும்பாலும் சனி மற்றும் குரு கிரகங்களின் இடமாற்றங்களால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஆனால் உங்களுக்கு மட்டுமே இது அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கும். சில நேரங்களில் நீங்கள்
நம்பியவர்களுக்காக பண உதவி செய்தும் பின்னர் அது திரும்ப கிடைக்காமல் போயிருக்கும். உங்களுடைய கையிலிருந்து போன பணம் மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதனால் நான் உழைத்த பணம் ஏன் நிலையாக இருக்கவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு காலமானது உங்களை பொருளாதாரத்தில் புத்திசாலியாக மாற்றிய ஒரு அனுபவமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்த்தும். அதுவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். இதுவரை நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் என்பதை நான் கூறுகிறேன். நீங்கள் ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரைக்கும் நீங்க சந்தித்ததற்கு காரணம் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள், உங்களுடைய கர்ம வினைகள். இதனால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையவே அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இதனால் அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது ஏற்பட்டே தீரும். பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக தீர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு காலமானது தொடங்கும். இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்று ஜோதிட ரீதியாக அனைவராலும் பார்க்கப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் உங்களை அழுத்தி இருந்த கிரக நிலைகள் மெதுவாக மாற்றம் அடைய போகிறது. இதனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றமானது ஏற்படும். அதனால் இதுவரை தீராமல் இருந்த பிரச்சனைகள் கூட ஒன்றின் பின் ஒன்றாக சரியாக ஆரம்பிக்கும். அது சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த வேலைகள் மீண்டும் தொடங்கி நல்ல ஒரு லாபமானது உங்களுக்கு கிடைக்கும். அது தடைப்பட்டிருந்த வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அது மீண்டும் தொடங்கப்படும். தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்கும். அந்த மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். பல வருடங்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எப்படி கைப்பற்றி வைக்கிறீர்கள், அதனை எப்படி உங்கள் கையிலிருந்து போகாமல் நீங்கள் பார்த்து கொள்கிறீர்களோ அதனை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். இதுவரை நீங்கள் அனுபவித்த சோதனைகள் அனைத்தும் வீண் போகவில்லை என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். பெரிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உங்களுக்காக இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். இதனால் நீங்களோ உங்களுடைய குழந்தைகளோ பெரிய அளவில் நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பானது தேடி வரும். அந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது கல்வி சாதனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு உயர்வு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம் நடந்தே தீரும். குரு கிரகத்தின் நல்ல பார்வையானது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கிறது. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். அந்த முன்னேற்றம் உங்களாலேயோ இல்லை உங்களுடைய குழந்தைகளாகவோ இல்லை உங்களுடைய மனைவியாலவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நிச்சயமாக இந்த ஒரு மாற்றமானது ஏற்படும். இந்த முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய வீட்டை தேடி வந்துவிடும். அந்த ஒரு செய்தி உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும். நீங்களும் அது பார்த்து பெரிய அளவில் சந்தோஷம் அடைவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும். உங்களுடைய குடும்ப நிலை எப்படி தெரியுமா மாற்றம் அடையும்? இதுவரை உங்களுடைய குடும்பம் சந்தித்த பொருளாதார அல்லது மன அழுத்தங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய குடும்பத்தில் நிலையான அமைதியை கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரைக்கும் அமைதி இல்லாமல் பிரச்சனைகள் மட்டுமே குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் ஒரு நிலையான அமைதி கிடைக்கும். இந்த ஒரு அமைதி உங்களுடைய குடும்பத்தை இன்னும் வலுப்பெற செய்யும். அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இதுவரை நீங்கள் தனியாக சுமந்திருந்த பொறுப்புகள் இப்போது பலனாக மாறிவிடும். உங்களுடைய குடும்பத்தினர் கூட இப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கை சரியான பாதைக்கு வந்தது என்று உணர ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக பாடுபட்ட ஒரு வேலைகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இலக்கானது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மேசம் ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு இலக்கு வைத்து வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அது ஒரு வேலை சம்பந்தமாகவோ தொழிலோ அல்லது உங்களுடைய கனவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இலக்குக்காக நீங்கள் எவ்வளவு உழைத்தீர்கள் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ஒரு இலக்கை உங்களால் அடைய முடியாமல் முற்காலத்தில் போயிருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் பல தடைகள் இருந்தாலும் நீங்கள் அதை விடாமல் உழைத்து கொண்டே இருப்பீங்க. இதனை பார்க்கும்போது இந்த முயற்சிக்கு இப்போது கிரக ஆதரவு கிடைக்கப் போகிறது. அதனால் நீண்ட காலமாக முயற்சி செய்த அந்த ஒரு விஷயமானது இப்போது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மீண்டும் அதனை
நீங்கள் பின்தொடர்ந்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த அந்த ஒரு இலக்கை உங்களால் அடைய முடியும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் சாதிக்க முடியும். மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இப்போது ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும். இந்த ஒரு மாற்றமானது கர்ம பலன் திரும்ப வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த நல்ல செயல்கள் இப்போது பலனளிக்க ஆரம்பிக்கும். அதனால் இதுவரை நடந்த துன்பங்களை நினைத்து வருந்திய நீங்கள் இப்போது வாழ்க்கையில் நம்பிக்கையை மீண்டும் பெறுவீர்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலமாக மேசம் ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல உறவு, உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை மெதுவாக கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை மற்றும் முன்னேற்றமும் உருவாகக்கூடிய ஒரு காலமானது தொடங்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.